இந்த முடிவை வந்து சைனா வந்து 1980s 90sல எடுத்துடுது. என்னன்னா அப்பவே ஃபாரின் கம்பெனிஸ்லாம் அங்க வந்தது. நம்ம 1990 தூக்கத்துல எந்திரிச்சோம். ஆமா. இன்ஃபேக்ட் 1980ல அருண் நம்ம வந்து சைனாவோட முன்னேறி இருந்தோம். நீங்க ரயில்வேஸ் பாக்கி சிட்டி டெவலப்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 1980ல ஆரம்பிச்சு இப்போ செகண்ட் வேர்ல்டு எக்கானமி ஆயிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க முன்னேறிக்க இந்த நீங்க சொன்ன பாலிசிஸ்னால அப்பவே எடுத்ததுனால அவங்க எடுத்தோட எஃபெக்ட் 2000ல தெரிய ஆரம்பிச்சது அவங்களது. அப்பதான் 2004 வரையில அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, அப்ப கூட $4 trillion தான் இருந்தாங்க. அது நம்மளோட இப்போ நம்மளோட இப்போ பொசிஷன் வந்து 2004ல 4 trillion 2004ல இருந்து 18 trillion ஆயிருக்காங்க 2024 அது மாதிரி 23 அது மாதிரி. ஸோ அதுதான் அவங்களோட க்ரோத் பாத். இன்னைக்கு கூட நிறைய சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் பிஹெச்டி பண்றவங்கலாம் கூட யூஎஸ்ல பண்ணிட்டு வந்துடுறாங்க திருப்பி சைனாக்கு. நம்ம இந்தியன்ஸ் அங்க இருக்கிற அளவுக்கு சைனீஸ் அங்க தங்கல அப்படின்னா தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. H1B விசாலே தெரிஞ்சிருக்குமே சைனீஸ் அங்க தங்கினதா. நம்ம தானே மேஜர் காம்பன் அங்க இருக்கிறது. அது ஏன்னா இங்க அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறதுனால அங்க தங்கிடுறாங்க அவங்க.